விஷயத்திலே லேசாக நடந்து கொள்வதும் கூடும். ஒத்தசாஹலு லேசாக நடந்து கொள்வது, ஃபி அசானீதிஹா லைஃபான ஹதீஸுனுடைய அறிவிப்பாளர்கள் தொடர் வரிசையிலே, மின் கைரி பயானி லோஃபிஹா அந்த ஹதீஸுனுடைய பலகீனத்தை விளக்காமல் அதனுடைய சனதுடைய விஷயத்திலே லேசாக நடந்து கொள்வதும் கூடும். எதற்கு மாற்றமாக? மேலே பண்ணி விட்ரு, மேலே சீக்கிரம் 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 யார் வஹுபுல்லாவா இருக்குது. ஃபிலாஃபில் அஹாதீஸில் மௌலுஆத்தி மௌலுஆன ஹதீஸுக்கு மாற்றமாக. மௌலுஆன ஹதீஸ்னா என்ன? மௌலுஆன ஹதீஸ்னா என்ன? இட்டு கட்டப்பட்டது, பொய்யாக ரசூலுல்லாவின் மீது சொல்லப்பட்ட ஹதீஸுகள், அது ரசூலுல்லாவே சொல்லாதது. அப்போ மௌலுஆன ஹதீஸுகளுக்கு மாற்றமாக லைஃபான ஹதீஸுடைய விஷயத்தில் அதை அறிவிப்பதும் கூடும். அதனுடைய பலகீனத்தை விளக்கி சொல்லாமல் அதனுடைய சனதுடைய விஷயத்திலே லேசாக நடந்து கொள்வதும் கூடும். மௌலுஆன ஹதீஸுனுடைய ஹுக்கும் என்ன? ஒரு ஹதீஸ் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு தெரியுது, இது மௌலுஆன ஹதீஸ்ன்னு தெரியுது. ஃபஇன்னஹு லா யஜூசு ரிவாயத்துஹா அதை அறிவிப்பது என்பது என்னது? கூடாது. ஒரு மௌலுஆன ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது? அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ஹதீஸ் அறிவிச்சா மக்கள்லாம் அப்படியே கைஃபீத் ஆயிடுவாங்க, ஆஹா இவ்வளோ நன்மையா, ஒரு இத்தனை செலவாத்து ஓதினால் உங்களுக்கு ஒரு அல்லாஹ் அதிலிருந்து ஒரு மலக்கை படைக்கிறான், அந்த மலக்குடைய தலையிலிருந்து இத்தனை தலை வருகிறது, கையிலிருந்து இத்தனை கை வருகிறது, காலிலிருந்து இத்தனை கால், இந்த மாதிரிலாம் மக்கள் கேட்டாலே பயங்கர கைஃபீத் ஆயிடுவாங்க. எப்போ பார்த்தாலும் அரைச்சமாகவே அரைக்கிறத விட இப்படி ஒரு ரிவாயத்தை சொன்னா என்ன இல்லையாசு, அப்படி மக்கள்லாம் சொக்கி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க, சுபஹான் அல்லா சுபஹான் அல்லான்னு எல்லாரும் கைஃபியத்தில் சுபஹான் அல்லா சொல்லிடுவாங்கன்றதுக்காக ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன செய்யக்கூடாது? சில சம்பவங்கள் இருக்கும், இப்போ உச்சகட்டமாக இருக்கும், கேட்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் அது மௌலுஆன ஹதீஸாக இருந்துச்சா அல்லது மௌலுஆன சம்பவமாக இருந்தால் என்ன செய்யக்கூடாது? நானும் நம்ம ஆட்கள் என்ன செய்யும், அப்பா ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சுரா, அடித்து தட்டி இன்றைக்கி பயானில் கலைக்கிறணும்டா, மக்கள்லாம் அப்படியே என்ன செஞ்சிடணும், நம்ம மேலே ஒரு பெரிய முஹிப்பீன்கள் ஆயிரணும் என்ன செஞ்சிடக்கூடாது, கட்டிடக்கூடாது. நம்ம மண் கதப அலைய முத்தாமிதன் பழையது வவ்வா மக்காதஹு மீனன் நார் ஆயிரும். அப்போ என்ன சொன்னாங்க? பி ஹிலாஃபில் அஹாதீஸில் மௌலுஆத்தி மௌலுஆன ஹதீஸுக்கு மாற்றமாக ஃபஇன்னஹு லா யஜூஸு ரிவாயத்துஹா அதை அறிவிப்பது என்பது கூடாது. இல்லா மஅ பயானி வலைஹா அப்படி ஒருவேளை ஒரு மௌலுஆன ஹதீஸை அறிவித்தால் அது இட்டுக்கட்டப்பட்டதனுடைய விளக்கத்தை சொல்லி தான் அறிவிக்கணும். சில பேர் அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, சில ஹதீஸுகளை இட்டு கட்டினாங்க. இப்போ உதாரணமாக என்ன செய்கிறாரு, தௌஃபீக் பார்க்குறாரு, சே இந்த அன்வர் ஷா போன்றவர்கள் எல்லாம் புருதான்னு என்ன செய்கிறாங்க, புருதா ஷெரீஃப் மேலே என்ன செய்கிறாங்க, குரானை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, குரானை சரியாக ஓதுறது கிடையாது, எப்போ பார்த்தாலும் புருதா கித்தாப் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஓதிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ டக்குன்னு என்ன ஆயிடுச்சுன்னா, தௌஃபீக்கு எப்படியாவது இவர்களை குரானின் பக்கம் திருப்ப வேண்டும். உடனே என்ன செய்தார், அல் ஃபாத்திஹா சூராவை மன் கர சூரத் அல் ஃபாத்திஹா அப்படி இப்படி நன்மை, மன் கர சூரத்துல் இஹ்லாஸ் இப்படி நன்மை, மன் கர சூரத்தை யாசின் அது அப்படி நன்மை, வாக்கியா மன் கர இப்படி என்ன செஞ்சிட்டாரு, 114 சூறாவுக்கு ஒரு ஹதீஸை உருவாக்கிட்டார். எல்லாம் இப்படி ஒரு எல்லா ரிவாயத்தை கேட்டால் அப்பா என்ன புள்ள அப்படியா இவ்வளோ நன்மையா, சுப்ஹானல்லாஹ், இதை விட்டு நாங்கள் புருதா கித்தாப்பில் உட்காந்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி என்னது இல்லை மக்களுக்கு இதுவாகி போச்சு. அப்புறம் போய் ஒருத்தருக்கு அரிசது கேட்குறாரு, நைஸா இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது ஹதீஸு, 114 சூறாவுக்கு 114 ஹதீஸ் அது எழுதிட்டார். அல் அஹாதீஸு லி சூராத்தில் குர்ஆனி அலா ஃபலாயிலி சூராத்தில் குர்ஆன் ஒரு கிதாபே போட்டார். அப்புறம் அரிசது நேராக போனார், தௌஃபீக் போனோன்னா அல்ஹம்துலில்லாஹ் கிதாப் படித்தேன், பயங்கர கைஃபீத்தாக இருக்குது, எல்லாரும் படித்தா குர்ஆன் பக்கம் திரும்பிடுவாங்க, இதெல்லாம் எங்கே இருக்குது மௌலானா அப்படின்னு கேட்குறாரு. டபக்குன்னு காதலை தௌஃபீக் சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் கேட்காதப்பா, நான் மக்கள்லாம் குர்ஆனின் பக்கம் திரும்புவதற்காக நான் என்ன செஞ்சேன், நானே சுயமாக ரசூலுல்லாஹ் சொன்னதாக நான் இட்டு கட்டினேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி அந்த காலத்தில் இமாம் சில பேர் இப்படி செஞ்சாங்க, மௌலூன்ற தலைப்பில் இப்படிலாம் செஞ்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்ட்டு அதனுடைய இந்த மாதிரி நல்ல காரணங்கள்ன்ற அடிப்படையிலே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மேலே இட்டு கட்டினாங்க. நான் இதற்கும் அனுமதி கிடையாது. அப்போது ஒரு மௌலுஆன ஹதீஸை ரிவாயத் செய்வது என்பது கூடாது. அப்படி ரிவாயத் செய்தாலும்
இல்லா மா பயானி வலைஹா, அதனுடைய இட்டுக்கட்டப்பட்டதனுடைய விளக்கத்தை சொல்வதுடன் தான் ரிவாயத் செய்யணும். சொல்லி அறிவிச்சா மக்கள் அலர்ட் ஆயிடுவாங்க. ஓ இது மௌது, நம்ம அமல் செய்யக்கூடாது, இது ரசூல்லா சொல்லாதது அப்படின்னு விளங்கிக்குவாங்க. நீ சொல்லாம அறிவிச்சா அதுவும் ரசூல்லா சொன்னது நினைச்சு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அது ஹதீஸ்னு விளங்கிடுவாங்க. அப்ப நீ வலவுடைய விளக்கத்தை சொல்வதுடன் தான் என்ன செய்யணும், ஒரு மௌதுவான ஹதீஸை ரிவாயத் செய்யணும். ஆனா லைஃபான ஹதீஸ் அப்படி விஷயத்துல அப்படி இல்லை. லைஃபான ஹதீஸை என்ன செய்யலாம், விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது தாராளமா என்ன செய்யலாம், ஜி அறிவிக்கலாம், ரிவாயத் செய்யலாம். ஆனாலும் 2 நிபந்தனை சொல்றாங்க. பிஷர்த்தைனி, 2 நிபந்தனைக்கு உட்பட்டு அறிவிக்கலாம். லைஃபான ஹதீஸ் என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். ஆனா அதுக்கு எத்தனை நிபந்தனைகள் போட்டிருக்காங்க, 2 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அறிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் நிபந்தனை என்ன, அல்லா தத்தஅல்லக பில் அகாயிதி, அல்லா தத்தஅல்லக பில் அகாயிதி. என்ன அர்த்தம், அந்த லைஃபான ஹதீஸ் எதை தொடர்புடையதாக இருக்கக்கூடாது, அகீதா தொடர்புடையதாக இருக்கக்கூடாது. அகீதானா என்ன, கசிஃபாத்தில்லாஹி தஆலா, நம்ம படிக்கிறோம்ல அகீது தஹாவில படிச்சோமே, அல்லாஹ்வை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆখির வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பாஸி பஅதல் மௌத். இதுதான் அகீதா. புரிஞ்சா, நீ நினைச்ச மௌலித் ஓதலாமா ஓதக்கூடாதா, அது அது வேற டாபிக், அது ஃபுருஆன மசாயில். இப்போ அகீதா தொடர்புடையதாக அந்த லைஃபான ஹதீஸ் இருக்கக்கூடாது. உதாரணமாக சிஃபாத்தில்லாஹி தஆலா, இப்போ அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் சம்பந்தப்பட்டு ஒரு லைஃபான ஹதீஸ் வருது அப்படின்டா அதை என்ன செய்யக்கூடாது, அறிவிக்கக்கூடாது. விளங்குச்சா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை விளக்கும் விதமாக ஒரு லைஃபான ஹதீஸ் வந்துச்சுன்னா அதை என்ன செய்யக்கூடாது, அறிவிக்கக்கூடாது. ரெண்டாவது, வா அல்லா தக்கூன, அந்த லைஃபான ஹதீஸ் இருக்கக்கூடாது ஃபி பயானில் அஹ்காமி ஷரையத்தி, ஷரியத்துடைய சட்டங்களை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஷரியத்துடைய சட்டங்களை விளக்குகின்றதாக இருக்கக்கூடாது. என்ன மாதிரி ஷரியத்துடைய சட்டம், மிம்மா யத்தஅல்லகு பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் ஹராமை கொண்டு தொடர்புடைய ஷரியத்துடைய சட்டத்தை விளக்கக்கூடியதாக அந்த லைஃபான ஹதீஸ் இருக்கக்கூடாது. இது ஹலாலு இது ஹராமு அப்படின்ட்டு விளக்கும் விதமாக அந்த லைஃபான ஹதீஸ் இருந்தால் அந்த லைஃபான ஹதீஸை என்ன செய்யக்கூடாது, அறிவிக்கக்கூடாது. இந்த 2 நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம என்ன செய்யலாம், லைஃபான ஹதீஸை ரிவாயத் செய்யலாம். அதனுடைய லோஃபை விளக்காமலேயே என்ன செய்யலாம், ரிவாயத் செய்யலாம். இப்போ என்ன செய்கிறாங்க, லைஃபான ஹதீஸ்னால் அது ஹதீஸே இல்லை, அது இட்டுக்கட்டப்பட்டதாக மக்களுடைய மனசில் அதை பதிச்சுட்டாங்க. மௌலூவுக்கும் லைஃபுக்கும் ஒரே ஹுக்குமை என்ன செஞ்சுட்டாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்போ அதனால் மக்கள்கிட்ட லைஃபான ஹதீஸ்னாலே அது என்னது, அது எடுத்தெறியப்பட வேண்டியது, அது ஹதீஸே கிடையாதுன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. இந்த வஹாபிகள் என்ன செஞ்சுட்டாங்க, லைஃபையும் மௌலூவையும் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்த்துட்டாங்க. ஆனால் மௌலூன்றது வேற, லைஃப்ன்றது வேற. லைஃப் என்பது யஜூசு ரிவாயத்துஹா, ஆனால் மௌலூ என்பது லா யஜூசு ரிவாயத்துஹா. சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு உதாரணமாக சொன்னால், ஒரு வகுப்பறையில் ஒரு கிளாஸில் என்ன செய்கிறாரு, ஒரு மாணவர் என்ன செய்கிறாரு, 90லேருந்து 100 மதிப்பெண் எடுக்கிறாரு. இன்னொரு மாணவர் 60லேருந்து 70 மதிப்பெண் எடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னொரு மாணவர் 40 மதிப்பெண் எடுக்கிறவராக இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு தராதரம் போடும் போது அவர் 90 to 100 மதிப்பெண் எடுக்கிறது ஒரு ஃபஸ்ட் ரேங்க், ஃபஸ்ட்டு கிளாஸ், ஃபஸ்ட்டு தரம். ரெண்டாவது 60 to 70 இருக்கவங்க 2வது தரம், 40 எடுத்தவங்க 3வது தரம். நான் என்ன சொல்ல மாட்டோம், 40 எடுத்துட்டு இல்லை இவங்கள விட கம்மியில் நீ ஃபெயிலுன்னு சொல்ல மாட்டோம். அவர் பாஸ் தான், ஃபஸ்ட்டு செகண்டை விட அவர் தரத்தில் என்னது, குறைவானவர். அந்த மாதிரி தான் ஒரு ஹதீஸ் லைஃப் என்றால் சஹீஹையும் ஹசனையும் ஒப்பிடும் போது அது தரத்தில் குறைவானதே ஒழிய அதுவும் ஹதீஸ் தான். அது எப்படி அந்த மாணவர் 40 மதிப்பெண் எடுத்ததுனால ஃபெயிலுன்னு சொல்ல மாட்டோமோ, அந்த மாதிரி அதற்கு 2க்கும் சஹீஹான ஹதீஸ், சஹீஹுன் லி தாத்திஹி, சஹீஹுன் லி கைரிஹி, ஹசனுன் லி தாத்திஹி, ஹசனுன் லி கைரிஹி, இதை ஒப்பிட்டு பார்க்கிற போது இது தரத்தில் குறைவானது. எடுத்துட்டாங்களா?
அப்போ லைஃபான ஹதீஸை நம்ம என்ன செய்யலாமா, அறிவிக்கலாமா? நிபந்தனை எத்தனை நிபந்தனை? சமது என்ன நிபந்தனை? லைஃபுக்கு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா அன்வர்ஷா எங்கே இருக்கான்னு பார்த்தீங்களா? வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு. என்னப்பா சொல்லுப்பா, இங்கே தானேப்பா இருந்த யூசுவாசன், நீங்கள் சொல்லுங்கள். ஹலால் ஹராமை விளக்கக்கூடியதாக தம்கின்னு சொல்கிறான். அழகா நீ என்னன்னா இங்கே தான் இருக்கிற, என்னதான் என்ன தூக்கம் வருதோ? அல்லாஹ் கண்ணை கட்டுது. அப்போ பாருங்க, அப்போ என்னது? அல்லாஹ் தத்தஅல்லக பில் அகாயிதி, அகீதா தொடர்புடையதாக இருக்கக்கூடாது. உதாரணமாக சிஃபாத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சிஃபாத்தை போன்று. ரெண்டாவது அல்லாஹ் தகூனஃபி பயானில் அஹ்காமி ஷர்ஐயா, ஷரியத்துடைய சட்டங்களை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. மிம்மா யதஅல்லகு பில் ஹலாலி வல் ஹராமி, ஹலால் ஹராமை தொடர்புடைய ஷரியத்துடைய சட்டங்களை விளக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டாக இருந்தால் அந்த லைஃபான ஹதீஸை என்ன செய்யக்கூடாது? அறிவிக்கக்கூடாது. சரி, அப்போ எந்த விஷயத்தில் லைஃபான ஹதீஸ் வந்து அறிவிக்கலாம்? இது ரெண்டுல அறிவிக்கக்கூடாதுன்றீங்க. அக்கீதா பற்றி வந்துச்சுன்னா அந்த லைஃபான ஹதீஸை அறிவிக்கக்கூடாதுன்றீங்க. ஹலால் ஹராமை விளக்கக்கூடிய ஷரியத்துடைய சட்டங்களை விளக்கக்கூடியதாக இருந்தாலும் அறிவிக்கக்கூடாதுன்றீங்க. அப்போ எதில் தாங்க அறிவிக்கலாம்? அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, யானி யஜூசு கூடும், ரிவாயத்துஹா அதை அறிவிப்பது கூடும். எந்த விஷயத்தில்? ஃபி மசலில் மவாஇமி, உபதேசம் சம்பந்தப்பட்டு வருது. ஒரு ஹதீஸ் என்ன செய்யுது? லைஃபான ஹதீஸாக இருக்குது. அது மக்களுக்கு என்ன செய்யுது? உபதேசம் செய்கிற மாதிரி வருது. எனக்கு உபதேசம்னா தெரியுது இல்லை, நீங்கள் இப்படி செய்யாதீங்க இப்படி செய்யுங்கன்னு என்ன செய்யுது? உங்களுக்கு நசீஹத் பண்ணுற மாதிரி, உபதேசம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா அந்த லைஃபான ஹதீஸை என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். ரெண்டாவது தர்கீப். என்னது தர்கீப்? தர்கீப்னா என்னது? ஆர்வம் ஊட்டுவது. இது என்ன வித்தியாசமாக இருக்கு? இந்த பெரிய பெரிய டிராவலில் போனால் சளியாக இருக்குது. இப்போ 10 நாளாக சரியாக மாட்டேன், அதனால் தொண்டை கட்டிடுது. யஜூஸ் ரிவாயத்துஹா, லைஃபான ஹதீஸை அறிவிப்பது கூடும். ஃபி மசலில் மவாஇதி, உபதேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அறிவிப்பது கூடும். தர்கீப், நன்மையின் பக்கம் ஆர்வம் ஊட்டுவது. நீங்கள் இதை செய்தால், இத்தனை முறை திக்ர் செய்தால் உங்களுக்கு சொர்க்கத்தில் இப்படி வீடு கிடைக்கும். இந்த மாதிரி என்ன செய்யறது? ஒரு அமல் செய்ய சொல்லி ரகபத்தை ஏற்படுத்துது. ரகப யுரகீபு, ஆர்வம் ஊட்டக்கூடிய விஷயத்திலே ஒரு லைஃபான ஹதீஸ் வந்தால் அதை அறிவிக்கலாம். தர்ஹீப், தர்ஹீப்னா என்னது? பயம்புறுத்துவது. நீ இந்த காரியத்தை செய்தால் உனக்கு இப்படி நரகத்தில் தண்டனை இருக்கு, இவ்வளோ பெரிய அதாப் இருக்குது கபரில், இப்படி உன்னை பயம்புறுத்துவது சம்பந்தப்பட்டு வந்தால் அந்த லைஃபான ஹதீஸ் என்ன செய்யலாம்? அறிவிக்கலாம். வல் கசசி, அடுத்து என்னது? கசஸ், வரலாறு வருது, ஹிஸ்ட்ரி வருது. ரசூல்லா காலத்தில் இப்படி நடந்துச்சு, நபிமார்கள் காலத்தில் இப்படி நடந்துச்சு, சஹாபாக்கள் காலத்தில் இப்படி நடந்துச்சு என்று ஒரு லைஃபான ஹதீஸ் எது சம்பந்தப்பட்டதாக இருக்குது? கசஸ் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அப்பையும் அறிவிக்கலாம். ஒமா அஷ்பஹ தாலிக்க, இதை போன் அதற்கு ஒப்பாக. அப்போ எதில் அறிவிக்கலாம் சொல்லுங்க? சொல்லுப்பா, லைனா சொல்லுப்பா. மவாயில் உபதேசங்கள், பயம்புறுத்துவது, வல் கசஸ் வரலாறு சம்பந்தப்பட்டு.
மிம்மன் ருவிய அன்ஹு அத்தசாஹுலு ஃபி ரிவாயத்திஹா சுஃபியானு சௌரி வ அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி வ அஹ்மது இப்னு ஹம்பல். இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, யார் யார்? சுஃபியானு சௌரி, அப்துர் ரஹ்மான் இப்னு மஹதி, அஹ்மது இப்னு ஹம்பல். இவங்க 3 பேருமே எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த லைஃபான ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே லேசாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். என்னது? இமாம்களே சில பேர் தஷத்துதா இருந்தாங்க, ரொம்ப கடுமையானவங்களா இருந்தாங்க. அவங்க லைஃபான ஹதீஸ் அறிவிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கடுமை காட்டினாங்க. ஆனால் இந்த 3 இமாம்கள் ரொம்ப பிரபலியமான ஹதீஸ் கலை வல்லுநர்கள். யார் இந்த 3 இமாம்கள்? இவங்க யார்? மிம்மன் உள்ளவர்களிலே இருக்கிறார்கள், ருவிய அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படும், அத்தசாஹுலு ஃபி ரிவாயத்திஹா லைஃபான் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்திலே தசாஹுல் என்பது அவர்களுடைய விஷயத்தில் அறிவிக்கப்படும். யார் யார்? சுஃபியானு சௌரி, அப்துர் ரஹ்மான் மஹதி, அஹ்மது இப்னு ஹம்பல். இவங்க 3 பேர் என்ன செய்வாங்க? லைஃபான் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய விஷயத்தில் லேசாக நடந்து கொள்வார்கள். அதனால தான் முஸ்னத் அஹ்மதுல அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அஹ்மதுல லைஃபான ஹதீஸுகளும் என்ன செய்யுது? அதில் வருது. ஏன்னா லைஃபான ஹதீஸ் அறிவிக்கலாம், இந்த விஷயத்தில் தான் அறிவிக்கக்கூடாது. அல்லா தத்தஅல்லக பில் அகாயித் வ அல்லா தகூன ஃபி பயானில் ஹலா அல்லா தகூன ஃபி பயானில் அஹ்காமி ஷர்இய்யத்தி மிம்மா யதஅல்லகு பில் ஹராமி. விளங்குச்சா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நீ ஒரு லைஃபான ஹதீஸை அறிவிக்கிற. எப்படி அறிவிக்கிற? சனதே இல்லாமல் அறிவிக்கிற. எப்படி என்ன செய்கிற? சனதெல்லாம் சொல்லலை. ஒரு லைஃபான ஹதீஸை சனது இல்லாமல் அறிவித்தால் நீ எப்படி சொல்லாத? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத. என்ன சொல்லாத? கால ரசூலுல்லாஹ், அதுவே லைஃப், அது வேற சனது இல்லாமல் அறிவிக்கிற. அப்போ அதனால நீ கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத. ஏன்னா காலன்ற வார்த்தை உறுதிக்குரிய வார்த்தை. அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதின் மீது 100% அறிவிக்கக்கூடிய வார்த்தை. எனவே ஒரு லைஃபான ஹதீஸை நீ ரிவாயத் செய்தால், எப்படி ரிவாயத் செய்தால்? சனது இல்லாமல் ரிவாயத் செய்தால் கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்று நீ சொல்லாத. அப்போ எப்படி சொல்லணும்? ருவிய அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவை தொட்டு இவ்வாறு அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாவை தொட்டு சொல்லப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு ஊர்ஜிதமாக தெரிலன்னு அர்த்தம். இப்படிலாம் சொல்லப்படுதுப்பா, அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு உறுதியாக தெரில, இப்படி சொல்லப்படுது. அப்போ ரசூலுல்லாவை தொட்டு அறிவிக்கப்படுதுன்னு சொல்லணுமா? ருவியான்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாவை தொட்டு அறிவிக்கப்படுதுன்னா அப்போ அதில் என்ன இருக்குன்னு அர்த்தம் வந்துடுது? ஒரு ஊர்ஜிதம் இல்லை அப்படின்னு வருது. அல்லது பலகனா அன்ஹு கதா, ரசூலுல்லாவை தொட்டு எங்களுக்கு இவ்வாறு எத்தியது, ரசூலுல்லாவை தொட்டு எங்களுக்கு எத்தியது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஊர்ஜிதம் இல்லாத வார்த்தை. அப்ப ஒரு லைஃபான ஹதீஸை சனது இல்லாமல் நீ ரிவாயத் செய்தால் என்ன சொல்லாதப்பா? கால ரசூலுல்லான்னு சொல்லாத. மாலாக என்ன வார்த்தையை பயன்படுத்து? ரசூலுல்லாவை தொட்டு அறிவிக்கப்படுது, ருவியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து என்ன சொல்லு? பலகனா அன்ஹு கதா, ரசூலுல்லாவை தொட்டு எங்களிடத்திலே எத்தியது, இந்த செய்தி எங்களை எத்தியது, ரீச் ஆயிருந்தது அப்படின்னு அறிவி. ஏன் அப்படி சொல்றாங்க? கால ரசூலுல்லான்னு சொன்னா உனக்கு தான் அந்த ஹதீஸ் பலகீனம்னு தெரியுது இல்ல, தெரிந்த நிலையிலே ஊர்ஜிதமான வார்த்தையான காலன்னு சொல்லும் போது அது ரசூலுல்லா தான் சொன்னாங்கன்ற 100% அங்க என்ன ஏற்படுது? உறுதி ஏற்படுது. ஆனா அங்கதான் லோஃப் இருக்கு. அப்ப அதனால நீ இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. ஓ எம்பகை அவசியமாகும், எம்பகை அவசியமாகும், அத்தனப்பு என்னது அவசியமாகும்? விழிப்போடு இருப்பது அவசியமாகும், விழிப்போடு இருப்பது அவசியமாகும். இலா எதன் பக்கம்? அன்னக்கு இதா ரவைத்தஹா, ஒரு லைஃபான ஹதீஸை நீ அறிவித்தால், மின் கைரி இஸ்னாதின், எப்படி அறிவித்தால்? சனது இல்லாமல் அறிவித்தால், ஃபலா தகுல் ஃபீஹா, அந்த லைஃபான ஹதீஸுடைய விஷயத்திலே நீ என்ன செய்யாதே? சொல்லாதே. எப்படி சொல்லாதே?
கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கால ரசூலுல்லா என்று சொல்லாதே. வ இன்னமா தக்கூலு, நீ சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? ருவி அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதா, ரசூலுல்லாவை தொட்டு அவ்வாறு அறிவிக்கப்படுகிறது. அவ் பலகனா அன்ஹு கதா, ரசூலுல்லாவை தொட்டு எங்களிடத்தில் இப்படி எத்தியது. வமா அஷ்பஹ தாலிக்கு, இதை போன்ற வார்த்தைகளை கொண்டு என்ன செய்ய சொல்லு. ஏன் இப்படி சொல்றாங்க? லி அல்லாஹ் தஜ்ஸிம, உறுதியாகாமல் இருப்பதற்காக. பி நிஸ்பதி தாலிக்கல் ஹதீஸ், அந்த லைஃபான ஹதீஸுடைய தொடர்பு உறுதியாகாமல் இருப்பதற்காக. யாரிடத்திலே? லிர் ரசூல், ரசூலுல்லாவிற்கு அந்த ஹதீஸை தொடர்புபடுத்துவது உறுதியாகாமல் இருப்பதின் காரணமாக. நீயோ அந்த ஹதீஸனுடைய பலகீனத்தை அறிந்திருக்கின்ற நிலையிலே, ரசூலுல்லாவுடன் அந்த ஹதீஸை தொடர்புபடுத்துவது உறுதியாகாமல் இருப்பதற்காக நீ என்ன செய்ய? கால ரசூலுல்லான்னு சொல்லாத, என்னன்னு சொல்லு? அவுக்கமா கால ருவியான் ரசூலுல்லா, அல்லது என்னன்னு சொல்லு? பலகனா அன்ஹு கதா அப்படின்ற வார்த்தையை நீ சொல்லு. காலன்ற உறுதிக்குரிய வார்த்தையை நீ சொல்லாதே. லைஃபான ஹதீஸுடைய அப்போ என்ன முடிஞ்சிருச்சு? லைஃபான ஹதீஸுடைய ஹுக்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து, சரி, லைஃபான ஹதீஸை அமல் செய்யலாமா? அமலு பிஹி, ஹுக்குமுல் அமலி பிஹி, லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வதனுடைய ஹுக்கும் என்ன? இப்போ அறிவிக்கலாமா அறிவிக்க கூடாதா அப்படின்றத விளக்கிட்டாங்க. இப்போ அமல் செய்யலாமா அமல் செய்யக்கூடாதா? இஹ்தலஃபல் உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். ஃபில் அமலி பில் ஹதீஸில் லைஃபி, லைஃபான ஹதீஸை அமல் செய்வதை விஷயத்திலே, லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய விஷயத்திலே உலமாக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். வல்லதி அலைஹி ஜும்ஹூருல் உலமா, ஆனால் உலமாக்களில் ஒன்றுபட்ட கூட்டம் எந்த கருத்தின் மீது இருக்கிறது என்றால், அன்னஹு யஸ்தஹிப்பு அல் அமலு பிஹி, ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது என்பது முஸ்தஹப், விரும்பத்தக்கதாகும். ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது என்பது விரும்பத்தக்கது. முஸ்தஹப்னா என்ன அர்த்தம் தமிழ்ல? நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அரபில் நம்ம பயானா விளக்கி சொல்லும் போது அரபி வார்த்தையை நம்ம பயன்படுத்திடக்கூடாது. அதற்குரிய தமிழ் வார்த்தை என்னன்றதை கண்டறிஞ்சு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா தான் மக்களுக்கு புரியும். நீ மக்கள்கிட்ட போய் இது முஸ்தஹப்புங்க அப்படின்டா, என்னடா முஸ்தஹப்பா, தமிழா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. முஸ்தஹப்புண்டா இது மக்ரூஹுங்க அப்படின்னா என்ன மக்ரூஹு? அப்போ அந்த இடத்துல இது வெறுக்கத்தக்க காரியம் மார்க்கத்திலே, இது விரும்பத்தகுந்தது அப்படின்னு என்ன செய்யணும்? தமிழ் வார்த்தையை பயன்படுத்தணும். தௌஃபீக்கு அப்போ என்ன சொல்கிறாங்க? என்ன வாசிங்க? வல்லதி அலைஹி ஜும்ஹூருல் உலமாயி அன்னஹு யஸ்தஹிப்புல் அமலு பிஹி ஃபி ஃபலாயிலில் அமால், அமல்களுடைய சிறப்பை குறிக்கக்கூடிய விஷயத்தில். எந்த விஷயத்தில் வந்து அமல் செய்யலாம்? ஃபஸாயில அமால் படிச்சிருக்கோம்ல கிதாபு, அமல்களின் சிறப்புன்னு வச்சிருக்கிறாங்களே, ஜக்கரியா மௌலானா எழுதுனாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறாங்களே தப்லீக்ல. அது என்ன தலைப்பு? என்னது? தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, குரானின் சிறப்பு, ரமதானின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு. இப்போ இதில் என்ன செஞ்சுருப்பாங்கண்டா, சையான ஹதீஸையும் கொண்டு வந்திருப்பாங்க, லைஃபான எத்தனையோ ஹதீஸ் அதில் இருக்குது. என்னங்க எதுக்குங்க லைஃபான ஹதீஸை கொண்டு வந்தீங்க? சையான ஹதீஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதுமேங்க அப்படின்னு கேட்டால், நம்முடைய அடிப்படை சட்டம் என்ன சொல்லுது? வாசிங்க ஜி, வாய தொற சமது. அன்னஹு ஃபலாயிலுல் அமாலுடைய விஷயத்திலே லைஃபான ஹதீஸை கொண்டு அமல் செய்வது என்பது முஸ்தஹப்பு. லாக்கின் என்றாலும் பி ஷுரூத்தின் சலாசத்தின், அப்பயும் ஒரு செக் வைக்கிறாங்க. 3 நிபந்தனை இருக்கணும்.
இந்த 3 நிபந்தனைக்கு உட்பட்டால்தான் என்ன செய்யணும், ஒரு ஃபஸாயில அமால் விஷயத்தில் லைஃபான ஹதீஸ் வந்தாலும் நாம என்ன செய்யலாம், அமல் செய்வது கூடும். என்ன 3? அவுலாஹா அல் ஹாஃபில் இப்னு ஹஜர். யார் இதை விளக்கி கொடுக்குறாங்க? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த 3 நிபந்தனையை விளக்கி கொடுக்குறாங்க. வஹிய, அந்த 3 நிபந்தனை என்ன? ஃபர்ஸ்ட் நிபந்தனை ஐ யகூன லஃபு கைர ஷதீதின். லைஃப்ல அந்த பலகீனம் என்பது கடுமையான பலகீனமா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? அப்படின்னா என்ன அர்த்தம்? உதாரணமாக அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்ததுனால அந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கக்கூடாது. ஏற்கனவே பார்த்தோம், சையுன்லி ஹசனுல்லி கைரிஹில பார்த்தோம். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஏதோ ஒரு அறிவிப்பாளர் பெரும் பாவியாக இருப்பதனால் அந்த ஹதீஸ் லைஃபாக இருக்கக்கூடாது. அந்த காரணங்கள்லாம் எப்படிப்பட்ட காரணம்? ஷதீது. அப்போ ஒரு லைஃபான ஹதீஸ் ஃபஸாயில் அமாலுடைய விஷயத்தில் வந்துச்சுன்னா, ஒரு அமலுடைய சிறப்பை குறிக்கக்கூடிய விஷயத்தில் வந்துச்சுன்னா அமல் செய்யலாம். ஆனால் முதல் நிபந்தனை ஐயக்கூனல் லஃபு கைர ஷதீத். அந்த லைஃபான ஹதீஸில் இருக்கக்கூடிய பலகீனம் எப்படிப்பட்டு இருக்கணும்? கைர ஷதீதாக இருக்கணும், கடுமையாக இருக்கக்கூடாது. கடுமையாக இருந்துச்சுன்னா அதை கொண்டு என்ன செய்ய முடியாது, அது ஃபஸாயில் அமாலுடைய விஷயத்தில் வந்தாலும் அமல் செய்ய முடியாத முஸ்தஹப் கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் நிபந்தனை அந்த பலகீனம் என்பது எப்படி இருக்கணும்? கைர ஷதீத், கடுமையாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது காரணம், ரெண்டாவது நிபந்தனை ஐ எந்தரிஜல் ஹதீஸோ தஹ்த அஸ்லி மஅமூலின் பிஹி. மஅமூலும் பிஹியுடைய அசலுக்கு கீழே, அமல் செய்யப்படக்கூடிய அந்த அசலுக்கு கீழே அந்த ஹதீஸ் வந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ உதாரணமா நீங்கள் இத்தனை முறை ஸலவாத் ஓதினால் உங்களுக்கு இன்னென்ன நன்மைன்னு ஒரு லைஃபான ஹதீஸ் வருது. ஓகேவா? இப்போ இந்த ஸலவாத் ஓதுதல் என்கிற அமல் இருக்கு, இது இந்த லைஃபான ஹதீஸை கொண்டு நிரூபணமாகுதானா? இல்லை, அது குர்ஆனை கொண்டு நிரூபணமாகுது. எத்தனையோ சஹீஹான ஹதீஸுகள் ஸலவாத் ஓதுவனுடைய சிறப்பை பற்றி வருது. இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிட்டான், ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ரசூலுல்லாஹ்வுடைய சஹீஹான ஹதீஸுகள் எத்தனையோ மன் ஸல்லா அலைஹி ஸலாத்த வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா அப்படின்னு வருது. அப்போ இந்த லைஃபான ஹதீஸ் இருக்குல்ல, இந்த லைஃபான ஹதீஸில் வரக்கூடிய ஸலவாத் ஓதுதல் என்கிற அமல் ஏற்கனவே ஒரு குர்ஆனை கொண்டும் சஹீஹான ஹதீஸை கொண்டும் அமல் செய்யப்பட தகுந்த விஷயத்தில் கீழே வருது. அப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே ஒரு புது அமலை எதை கொண்டு உருவாக்க முடியாது? குர்ஆன்லயும் வரல, சஹீஹான ஹதீஸ்லையும் வரல, ஒரு புது அமல். அந்த அமல் எதுக்கு கீழே வருது? அந்த அமல் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஹதீஸ் என்னவா இருக்கு? லைஃபா இருக்கு. அப்போ ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு ஒரு அமலுடைய ஒரு புது அமலை என்ன செய்ய முடியாது? இப்படி இப்படி செய்தால் உனக்கு இப்படி இப்படி நன்மை அப்படின்னு ஒரு லைஃபான ஹதீஸ் சொல்லுது. ஆனால் அது சம்பந்தப்பட்டு எந்த அசலும் என்ன இல்லை, முன்னாடி இல்லை, குர்ஆன்ல இல்லை, அல்லது ஏதேனும் ஒரு சஹீஹான ஹதீஸ்லையும் இல்லை. அப்போ ஒரு புதுசாக ஒரு அமலை ஒரு லைஃபான ஹதீஸை கொண்டு என்ன செய்ய முடியாது? அமல் செய்ய உருவாக்க முடியாது. விளங்குச்சா நான் சொல்கிற விஷயம்? விளங்குச்சா? அதுதான் அங்கே சொல்கிறாங்க, எந்தரிஜல் ஹதீஸோ, அந்த ஹதீஸு வந்திருக்க வேண்டும். எப்படி வந்திருக்க வேண்டும்? தஹ்த அஸ்லி மஅமூலும் பிஹி, எதை கொண்டு அமல் செய்யப்படுமோ அதனுடைய அடிப்படைக்கு கீழே வந்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன கருத்து? ஒரு புது அமலை லைஃபான ஹதீஸை கொண்டு என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. ஆல்ரெடி அந்த அமல் குர்ஆனின் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சஹீஹான ஹதீஸின் மூலமோ அந்த அமல் நடைமுறையில் மாமூலா இருக்கு. அந்த மாமூலா இருக்கக்கூடிய அந்த அமலுக்கு ஒரு லைஃபான ஹதீஸ் எக்ஸ்ட்ரா வருது. இத்தனை முறை 100 தடவை ஸலவாத் ஓதினால், 1000 முறை ஸலவாத் ஓதினால் வருது. ஆனால் ஸலவாத் ஓதுதல் என்கிற அமல் ஆல்ரெடி அது நிரூபணம் செய்யப்பட்டது, மாமூல் அது. அப்போ இந்த லைஃபான ஹதீஸை வச்சு என்ன செய்யலாம்? அமல் செய்யலாம்.
அப்போ ஆனால் அப்போ சொல்கிறது கருத்து, ஒரு புதுசாக ஒரு அமலுடைய சிறப்பை, ஒரு அமலை எதை கொண்டு உருவாக்க முடியாது? லைஃபான ஹதீஸை கொண்டு உருவாக்க முடியாது. அப்போ அந்த லைஃபான ஹதீஸ் எதுக்கு கீழே வரணும்? தஹ்த அஸ்லி மாமூலு பிஹிக்கு கீழே வரணும். மூணாவது அல்லா யஅதகித, அந்த 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 லைஃபான ஹதீஸை விஷயத்திலே அவர் அகீதா கொள்ளக்கூடாது, இஅ்திகாது கொள்ளக்கூடாது. இந்தல் அமலி பிஹி, அதை அமல் செய்யும் போது அவர் இஅ்திகாது கொள்ளக்கூடாது. சுபூதஹு, இது 100% உறுதியானதுன்னு என்ன செய்யக்கூடாது? உறுதி கொள்ள. அதை ஏன்னா அது லைஃப் இல்லை, விளங்குச்சா? அப்போ அவருடைய மனசில் என்ன இருக்கணும்னா ஆதரவு இருக்கணும். ஹதீஸு லைஃபு நம்ம அமல் செய்கிற ஃபஸாயில் அமால் அல்லா இன்ஷா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நன்மையை இந்த ஹதீஸை கொண்டு இந்த ஹதீஸை அமல் செய்வதன் மூலமாக நமக்கு நன்மையை கொடுப்பான் என்று நம்ம ஆதரவு தான் வைக்க முடியுமே ஒழிய அங்கே என்ன செய்ய முடியாது? உறுதி, இந்த ஹதீஸ் உறுதியானதுன்றதை நம்ம ஏற்றுக்காது கொள்ள முடியாது, கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஏத்தகித, அகீதா கொள்ளக்கூடாது. இந்த அமல் பிஹி, ஒரு லைஃபான ஹதீஸை அமல் செய்யக்கூடிய இடத்திலே ஏத்திகாத் கொள்ளக்கூடாது. சுபூதஹு, அதனுடைய உறுதியை என்ன செய்யக்கூடாது? ஏத்திகாத் கொள்ளக்கூடாது. பல் மாறாக யஅ்தகிது அல் இஹ்தியாத், மாறாக இஹ்தியாத்தை நாம் அகீதா கொள்ள வேண்டும். இஹ்தியாத்னா என்னது? நன்மையை ஆதரவு வைக்கணும். நன்மை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும்னு ஆதரவு வைக்கணுமே ஒழிய இது முழுக்க உறுதியானது, நமக்கு கண்டிப்பாக அது நன்மை கிடைக்கும் என்ன செய்ய முடியாது? உறுதியை நம்ம ஏற்றுக்காது கொள்ளக்கூடாது. இந்த 3 நிபந்தனைக்கு உட்பட்டால் எந்த விஷயத்துல தான்? இந்த 3 நிபந்தனை எந்த விஷயத்துல வந்துச்சுன்னா என்னது? ஃபலாயிலுல் அமால் விஷயத்துல. இந்த 3 நிபந்தனையும் எந்த விஷயத்துல? ஃபலாயிலுல் அமாலுடைய விஷயத்துல ஒரு லைஃபான ஹதீஸ் வந்துச்சுன்னா அதை அமல் செய்வது முஸ்தஹப்பு, விரும்பத்தக்கது. அதுலேயும் 3 நிபந்தனைகள் வைக்கிறாங்க. என்ன நிபந்தனை? ஐயக்கூனல் லஃபு கைர ஷதீதின், ஐ என்தரிஜல் ஹதீஸு தஹ்த அஸ்லி மாமூலும் பிஹி, அல்லா யஅ்தகித இந்தல் அமல் பிஹி சுபூதஹு பல் யஅ்தகிது அல் இஹ்தியாத். இப்போ நம்ம புதுசாலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. போயிட்டு இந்த கிதாப் லைஃபான ஹதீஸ் எதுன்னு ஆல்ரெடி ஹதீஸில் எதெல்லாம் லைஃபான ஹதீஸோ அதை மட்டுமே பொறுக்கி எடுத்து தனி கிதாபாகவே எழுதிட்டாங்க. இந்த கிதாபில் போய் பார்த்தீங்கன்னா லைப்ரரி வந்து அல்லோஃபான்னு போட்டிருக்கும், இவ்வளோ பெருசு இருக்கும் அல்லோஃபா. அதில் போனீங்கன்னா எல்லா லைஃபான ஹதீஸும் அதில் எழுதியிருக்காங்க. இல்லைங்கச்சா? நம்ம புதுசாக இப்போ போய் அப்பா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ கண்டுபிடிக்கணும்டா அப்படிலாம் கண்டுபிடிக்க தேவையில்லை. கண்டுபிடிச்சதை எப்படி அதை ஆய்வு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே தான் நம்ம படிக்கிறோமே ஒழிய நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி இமாம்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க? பிரிச்சுட்டாங்க. அப்போ லைஃபான ஹதீஸ் சம்மந்தப்பட்டு தேவைன்னா சில கிதாபுகளை இங்கேயே சொல்கிறாங்க, அதான் கீழே போட்டிருக்காங்க. அப்போ இன்றைக்கி என்ன பார்த்துருக்குறோம்? லைஃபான ஹதீஸை என்ன செய்யலாமா? அறிவிக்கலாமா? அறிவிக்கலாம். ஆனால் எத்தனை நிபந்தனை? 2 நிபந்தனை. என்ன நிபந்தனை? அல்லா யஅ்தகித, அல்லா தஅல்லக பில் அகாயிதி க சிஃபாத்தில்லாஹி தஆலா, அல்லா தகூன ஃபி பயானில் அஹ்காமி ஷரஇய்யதி மிம்மா யதஅல்லகு பில் ஹராமி. அடுத்து வந்து அமல் செய்யலாமானா அமல் செய்யலாம். ஜும்ஹூருல் உலமா என்ன சொல்கிறாங்க? யஸ்தஹிப்புல் அல் அமலு பிஹி ஃபி ஃபலாயில் அமால் ஆனா பி ஷுரூத்தின் சலாசத்தின். என்னென்ன ஷர்த்து? எந்தரிஜல் ஹதீஸு தஹ்த அஸ்லி மாமூல் பிஹி, அல்லா யஅ்தகித. அப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் லைஃபான ஹதீஸும் அது ஹதீஸு தான். சஹீஹையும் ஹசனையும் ஒப்பிடுகிற போது அது தரத்தில் கீழே என்பதை ஒழிய அதுவும் ஹதீஸ் தான். மௌது என்பது தான் ஹதீஸு கிடையாது. மௌது என்பது வேற, லைஃப் என்பது வேறை. மௌது என்பது அது இட்டு கட்டப்பட்டது,
அதனுடைய சட்டம் என்பது வேற, ரெண்டும் ஒன்று அல்ல. இல்லைங்கச்சா?